என் தியாகத்தை நீ எனக்கு சுட்டி காட்டுவதன் மூலமாக நான் அந்த வினாடி நான் மகிழ வேண்டுமா, நீ மகிழ வேண்டுமா? என்னை மகிழ்ச்சி செய்வதற்காகத்தான் நீ இத்தனை வார்த்தைகளை போடுகிறாய். ஒரு நாளாவது நாம இவர்களை குறித்து இப்படி ஒரு நாளை கொண்டாடி விட மாட்டோமா? எனக்காகவே என் வாழ்க்கையை எல்லாவற்றையும் இழந்தாயே, எல்லாவற்றையும் எனக்காகவே இழந்து விட்டு வந்தாயேன்னு ஒருத்தவன் நம்ம சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கை நாம் அடுத்தவர்களுக்காக பயன்பட்டு 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 போகக்கூடிய சூழ்நிலையில் நான் சொல்லுகிறேன் குழந்தைகளே, பெண்களே, இந்த வருஷம் 2 தீர்மானத்தை கையில் எடு. ஒன்று, பாதுகாப்பாக இருப்போம். மற்றொன்று, ஆரோக்கியமாக இருப்போம். ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இதோ இந்த 2018ஆம் ஆண்டு இருக்கட்டும். நம்மை நாமே சுயமரியாதையுடன் பார்த்துக் கொள்ளுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கட்டும். பல நேரங்களில் பெண் அப்படின்னாலே பாருங்களேன், ஆண் அப்படின்னா கொம்பு இருக்கு தெரியுமா? பெண் கொம்பு இருக்கு, பெண். ஆணை என்ன சொல்றாங்கன்னா சான் பிள்ளைனாலும் 18 வயசு பிள்ளைக்கு 4 வயசு துணையா, 4 வயசு துணை. ஏன்னா அவன் ஆண், நம்ம பெண். 2 வீலர் ஓட்ட முடியலங்க, ரோட்ல சைக்கிள் ஓட்டுறவன் தாண்டி போறான். ஏன்னா 7 வயசு அவனுக்கு, எனக்கு 40. ஆனா நான் பெண் இல்லையா? ஐயோ பிள்ளைக்கு மேல பற்ற போதுன்னு சொல்லிட்டு சாஞ்சு போயிட்டு நான் சாஞ்சு போயிட்டேன். நம்மை மீறுவதற்காகவே நாம் வளர்த்தெடுக்கிறோம். சிந்தனை தான் குழந்தைகள். பெண்களே, பெண் என்பது சிந்தனையின் பார்ப்பட்டது. பெண்ணிற்கான ஆதரவு என்பது சிந்தனையின் பார்ப்பட்டது. பெண்மொழி பேசக்கூடியவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள், ஆண்மொழி பேசக்கூடியவர்கள் ஒதுக்கப்படக்கூடியவர்கள். ஆண்மொழி பேசக்கூடிய பெண்கள் நம்மிடையில் உண்டு, பெண்மொழி பேசக்கூடிய ஆண்கள் நம்மிடையில். பெண்மொழி பேசுகிறார்களா என்பதை நாம் கவனமா பார்த்துக்கிட்டே இருக்க. ஜோராஜ் ஆகட்டும் அல்லது விநாயகம் ஐயா ஆகட்டும், யாராகட்டும், கொஞ்சமாவது கண்ணிய குறைவாக பெண்களை குறித்து பேசுகிறார்களோ என்று கண்குத்தி பாம்பா பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வார்த்தை வரலையா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த காஃபி எல்லாம் கொண்டு வந்தது பசங்க. எப்ப பார்த்தாலும் நாங்களே கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்கள் கொண்டு வந்து இங்க பரிமாறியது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. எப்பவுமே சேவை செய்து டயர்டா இருக்கு. கொஞ்சமாவது ரிலாக்ஸா உட்காந்துட்டு ஒரு குட்டி சேவை அவர்கள் நமக்கு செய்து விட மாட்டார்கள். ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க. இதே கரிசனை வீட்டுல வரோன்றீங்க, இந்த தட்டு எடுத்துட்டு வீட்டுல வந்து கொடுக்கும் இந்த தம்பி. தட்டு வீட்டுக்குள்ள போன உடனே அவங்க அதிகாரத்திற்குள் வந்து விடுகிறார். என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் போராடினாலும் பெண் என்பவள், இப்ப நான் நல்ல பேச்சாளருங்க, நானு ஸ்டார் ஸ்பீக்கர், உலகமெல்லாம் வலம் வரக்கூடிய ஒரு வெற்றி பெற்ற பேச்சாளர். இருந்தாலும் பேச்சு துறையில் என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? பெண் பேச்சாளர். நான் பெண் பேச்சாளர். அதுவே ஒரு ஆண் பேசினால் அவன் ஆண் பேச்சாளர், அவர் பேச்சாளர். நான் வந்தா அது பெண் பேச்சாளர். எவ்வளவுதான் போராடினாலும் நான் என் உடலையும் சேர்ந்து சுமக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய அந்த பேரியர் இருக்குல்ல, அது விலகணும். அவர்கள் தன் அம்மாவை பற்றி பேசுகின்ற அந்த வினாடியில் என்னன்னு தெரியல, எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துட்டா. என் அம்மா திருநெல்வேலிக்காரி, 85 வயசு இருக்கும் பிள்ளைகளா. அவர் இறக்கும் பொழுது அப்பொழுது எனக்கு 25 வயது. என்னை கேட்டா நான் அப்போதாங்க பிறந்தேன். அவளை நான் கடைசியாக சந்தித்த அந்த நாளில் நான் பிறந்தேன். அவ சருகு மாதிரி கிடங்குறாங்க. நான் போய் அவளுடைய உடலை சுத்தம் செய்ய, உணர்வோடு தான் இருக்கிறாள், சுத்தம் செய்ய. அம்மாமா என்ற என்ன மாதிரியே அவங்கள மாதிரியே இருப்பாங்க. நான் அப்படியே டிட்டோ. அவங்க இப்படி சாஞ்சிட்டு இருக்காங்க, நான் இப்படி நிக்கிறேன். அந்த ஒரு போட்டோ இருக்குது, பார்த்தா நான் வயதானால் அப்படித்தான் இருப்பேன், இவர் இளமையில் இப்படித்தான் இருப்பார். அப்படி இருப்போம் நாங்க 2 பேரும். என் பாட்டியினுடைய அடுத்த ஜென்மம் மாதிரியே நான் இருப்பேன். சருகாக கிடக்கிறாள் பாட்டி. போய் உடலை நான் சுத்தம் செய்றேன், டவல் பாத் கொடுக்குறேன்.
அந்த அந்த கிழவி அந்த டைம்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கதவுலாம் மூடி இருக்கா? பாருங்களேன், பெண்ணுக்கு உடல் உணர்வு என்கின்ற பயிர்ப்பு இருக்குல்ல, சாகும் அந்த வினாடி வரைக்கும் போறது இல்லைங்க. எல்லாம் மூடி இருக்கா? கதவுலாம் மூடி இருக்கா? மூடி இருக்காமம்மா. தொடச்சிக்கிட்டே இருக்கேன். அப்போ இந்த தோல்ல ஒரு காயத்தை பார்த்தேங்க. ஒரு காயம், ரொம்ப சருகா இருக்கிற காயம். அதை நான் தொட்டேன். அது எல்லா உடம்ப தொடர ஒன்னும் அசைவில்லை. அது தொட்ட உடனே எங்க அம்மா கண்ணை முழிச்சு இப்படி இப்படி என்ன அம்மா இவ்வளவு ஆழமான ஒரு காயம் இருக்கு? அதுவா? அது ஒண்ணும் இல்லை, அது ஒண்ணும் இல்லை. அம்மா இது எப்போ வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப பள்ளம் விழுந்திருக்கேன். என்னது இது? நான் பார்த்ததே இல்லையே உங்ககிட்ட. என்னது இதுன்னு கேட்டேன். அப்போ எங்க அம்மா சொல்லிச்சு, உங்க தாத்தா இருக்கார்ல, அவரோட எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு 9 வயசு. எங்க அம்மாவுக்கு 9 வயசுல கல்யாணம் ஆயிருக்கு. 13 வயசுல அவங்க பூ பெய்திய பிறகு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அன்றைக்கு சாயந்தரம் அவங்கள கூட்டிட்டு போகும்பொழுது அந்த பூவெல்லாம் போடுவாங்க முஸ்லீம்கள். பூவெல்லாம் போட்டு கூட்டிட்டு போகும்பொழுது பூ நிக்கல பிள்ளைகளுடைய உடம்புல. போட்டு போட்டு பார்த்துருக்காங்க, இல்லாம இருந்தா பின்னடிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு பொம்பளை உள்ள சேர்த்து அடிச்சிருச்சு, சதையோட சேர்த்து அடிச்சிருச்சு. அம்மா ஒண்ணுமே சொல்லலையா, அப்படியே உட்காந்துருக்காங்க. நேரா எங்களுடைய அப்பா அம்மா அங்க போறாங்க. அம்மா அப்பா அங்க இருக்கு. அவர் அந்த ராத்திரி 7-8 மணிக்கு அந்த ரத்தத்தை பார்த்து, அந்த பூக்கு மேல ரத்தம் அப்படியே கசிஞ்சிட்டே இருந்த பார்த்துட்டு சத்தம் போட்டு வெளில ஓடி இருக்காரு. எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால வந்த காயம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. நான் சொன்னேன், அப்புறமா எப்போ சந்திச்ச அம்மா அப்பாவை அப்படின்னு கேட்டேன். அதுவா, அது ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. இந்த காயம் ஆறதுக்கு 3 மாசம். 3 மாசத்துக்கு அப்புறமா போயிட்டேன் நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன், மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். சரி, முதல்ல உங்க கணவர் உன்னிடத்தில் எதை குறித்து பேசினார்? ஏன்னா இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஞாபகம் இருக்கு பாருங்க அந்த அம்மாக்கு. 13 வயசுல நடந்தது அப்படியே வெளிச்சமா ஞாபகம் இருக்குங்க. பெண் பாருங்க, அவ சொன்னா, யாருக்கிட்டே சொல்ல மாட்டியே. நான் எங்க சொல்லிட்டு இருக்கேன்? சொல்ல மாட்டேன், சொல்லு. நான் இதை உங்களிடத்தில் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு சுயநலம் உண்டு. பெண்ணாக ஒரு சுயநலம் உண்டு. இவர்கள் மீதுக்கான கோபத்தில் தான் சொல்கிறேன். எங்க அம்மாவை பார்த்து ஃபர்ஸ்ட் டயலாக் ஒன்று கொடுத்துருக்கிறாருங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நான் சொன்னேன், இது போங்கு. அவருக்கு எப்படி தெரியும் நீ நல்ல பொண்ணுன்னு? உனக்கு நீ நல்ல பொண்ணுன்னு எப்படி தெரியும்? இது அழுகுனி ஆட்டம், நான் ஒத்துக்க மாட்டேன். நீ நல்ல பொண்ணுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு தானே பாக்குறாரு. இல்ல, எனக்கு அவ்வளோ ரத்தம் வெளியில வந்த போது கூட நான் உண்மை என் வலியை சொல்லல. வலியை சொல்லாததனால் நான் நல்ல பிள்ளைன்னு சொன்னாரு. உடனே தன் கையில இருந்த மோதிரத்தை எடுத்து என் கையில போட்டாரு. நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மோதிரத்தை போட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும், இந்த வினாடி வரைக்கும் எனக்கு 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். நான் யாரிடத்திலும் இந்த காயத்தை குறித்து பேசியது. ஏன்னா என்னுடைய கணவர் எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அந்த காயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லல, அதனால நீ நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த அம்மா சொல்லவே இல்லை. அந்த மோதிரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கு பரிசா. அன்னைக்கு அன்னிலிருந்து 3 நாள்ல சாவுறாங்க. அன்றைக்கு அந்த மோதிரத்தை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்ன வலிய சொல்லிட்டேன்ல, இனி எனக்கு இந்த மோதிரம் வேணாம். இந்த மோதிரம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சுப்பா, ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்கிறேன் நான். இந்த வலியை சொல்லாமலே இன்னைக்கு சொல்லிட்டேன், இதை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, என் அம்மா என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, என்ன மாதிரி வலிச்சா அமைதியா இருக்காத, கத்துன்னு சொல்லிச்சு. வலிச்சா அமைதியா இருக்காத, கத்து, சொல்லு, வலிக்குதுன்னு சொல்லு. சைலண்டா வலியை பொறுப்பதனால் நீ பெரிய தியாகி ஆயிட்டு பட்டொலி வீசி பறக்கிறதுக்காக உன் சமாதி மேல ஒரு கொடி நட்டுதான் வைப்பாங்க, உனக்கு நிறைய நகை நட்டு கொடுப்பாங்க. ஆனால் அதற்காக வலியை சொல்லாமல் இருக்காதே என்று சொன்னால் என்ன? நான் கையில வச்சிருக்கீங்க என் நகை பெட்டியில அந்த நகை இருக்கு. இன்றும் என் அம்மாவினுடைய அந்த வலியை, இந்த குழந்தை பருவத்தில் அவள் அடைந்த வலியை, அது சொல்லாததனால் கிடைத்த பரிசு பொருளாக தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மோதிரம் சத்தமும் கூச்சதுமாக என் நகை பெட்டிக்குள் நான் பூட்டி வைத்தேன்.
வலிச்சா கத்துங்க, சொல்லுங்க. உங்களுக்கான சிக்கல்களை சொல்ல தெரிந்து கொள்கின்ற பெண்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். குழந்தைகள் அடுத்தவர்களுடைய பாராட்டுக்காகவே சரிந்து போகக்கூடியவர்கள் நாம இருக்கிறோம். கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும். இந்த வயசுல உங்களை இன்னொரு ஒரு விஷயத்துல விடுதலை செய்கிறேன். இந்த வயசுல யாரும் என்னிடத்தில் இப்படி பேசியது கிடையாது. உங்களுக்கு நான் ஒரு வலியில் இருந்து உங்களை விடுதலை செய்கிறேன். பெண் என்பது ஒரு அற்புதமான மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமானால் அது வலியாகவே பன்னிடும் காலமாக இருக்கிறது என்றால் அந்த வலியில் இருந்து நாங்கள் எப்படி விடுதலை பெறுவது? வலியில் இருந்து விடுதலை பெறுவது என்பது என்ன? தைரியமாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். அழகாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, நேர்மையாக இருங்கள். யாவனாவது உங்களை பார்த்து ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு போவார். நிதானி ஏன் நம்ம சொல்றான், என்ன பிரச்சனை? உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு கவிதை எழுதினான்னு வச்சுக்கோயேன், சொந்தமா அலுமினிய தட்டு கூட வாங்க துப்பு இல்ல உனக்குலாம் எதுக்குடா கவிதைன்னு மனசுல நினைச்சுக்கோ. சேக்கான டோன்ட் டிசைட். இந்த வயசு இருக்குல்ல, இந்த பெரிய வயசை விட்டுடுங்க. சின்ன குழந்தைகள் இருக்கிறீங்கல்ல, இது இல்ல வாழ்க்கை. நீங்கள் துணையை முடிவு செய்யும் வயது. முனியனோ சனியனோ எவனோ இன்னும் வந்து சேர போகுது. அது நம்மளை விட்டு எங்கேயோ போவார். கண்டிப்பா நம்ம தலையிலன்னு வந்து விழும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாலியா இருந்துட்டு போங்க. சும்மா அதெல்லாம் சிக்கிக்கொள்ளாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய வயதாக, ஆரோக்கியமாக விழிப்புணர்வு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த வயதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை பார்க்கின்ற பொழுது நான் ரொம்ப சந்தோஷிக்கிறேன். ஏன் தெரியுமா? இன்றைய நாள் என்ன நாள் தெரியுமா? உழைக்கும் மகளிர் தினம் தான் இன்னைக்கு. அப்படி ஒரு கேட்டகரி இல்லைங்கிறது வேற. இப்ப அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க ஒண்ணு சம்பாதிக்கலீங்க. அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க? அவங்க ஆனா அவங்க உழைக்கலையா? அவங்க உழைக்கலையா? அவங்களுக்கு மாச சம்பளம் இருக்குது. உனக்கு இருக்குது மாச சம்பளம், அந்த அம்மாக்கு மாச சம்பளம் கிடையாது. போட்டா தாங்குமா? அவங்களுக்கு சம்பளம் போட முடியுமா? விநாயகம் சாரால இந்த பிள்ளைக்கு போட்டுற முடியுமா சம்பளம்? இவரு சம்பாதிக்கின்ற பெண்கள், சம்பாதிக்காத பெண்கள் என்று உண்டே தவிர உழைக்கும் பெண்கள் தான். உழைக்காத பெண்கள்னு ஒரு கேட்டகரியே கிடையாது. எல்லாரும் உழைக்கும் பெண்கள். உழைப்பிற்கு சம்பாத்தியம் கிடைக்கும் பெண்கள், உழைப்பிற்கு சம்பாத்தியம் கிடைக்காத பெண்கள், அவ்வளவுதான். எல்லோரும் உழைக்கத்தான் செய்கிறோம். அந்த உழைக்கத்தான் செய்யக்கூடிய உங்களுடைய மனதில் இருந்து ஒன்றை நீங்கள் விடுதலை செய்து கொள்ளுங்கள். அன்பு பெருக்கெடுக்குதா? அன்பிற்கான எதிர்ப்பதம் என்ன குழந்தைகளை? என்ன பெண்களை சொல்லுங்க? அன்பிற்கான எதிர்ப்பதம் என்ன? வெறுப்பு, கோபம், என்னங்க? சும்மா சொல்லுங்க. அன்புக்கு எதிர்ப்பதம் பொறாமை, ஏமாத்துறது. நான் உனக்கு சொல்லவா? இதெல்லாம் அன்பு காயப்படுகின்ற பொழுது, அன்பு பாதிக்கப்படுகின்ற பொழுது எழக்கூடிய வினைகள். இதெல்லாம் எதிர்ப்பதம் இல்ல. அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமா? லேட்டா வரவங்களை வேடிக்கை பார்க்காம நான் பேசுறது கேளு. அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமா? சொன்னா பயந்துருவ. தியானத்தோடு உட்கார்ந்து யோசித்தால் காலில் இருந்து தரை நழுவி விடும். அன்பிற்கு எதிர்ப்பதம் அலட்சியம். நீங்கள் யாரேனும் அன்பு செலுத்துவதற்காக இவர்கள் தகுதி இல்லை என்று நினைத்து விட்டால் ஜஸ்ட் இக்னோர் them. அலட்சியப்படுத்துவதுதான் அவர்களுக்கான பதிலே தவிர வெறுப்பு காட்டுவதோ, சண்டை போடுவதோ, பகைமை பாராட்டுவதோ கிடையாது. அலட்சியப்படுத்துவது. கண்களில் இருந்து கண்ணீரை ஒருபோதும் வரவழைக்காத ஒரு துணை கிடைக்கிறதா? அந்த பெண் தான் ஆக மகிழ்ச்சியான பெண். கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைக்க விடாத அந்த துணை, ஒரு பெண்ணை முழுமையாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு துணை. பெண்களே, நீங்கள் தைரியசாலிகள். தைரியமாக எதற்கும் தைரியமாக இரு.
அந்த ஒன்றை மட்டும் விட்டுடாதீங்க. கடைசி வினாடி வரைக்கும் அந்த ஒன்றை மட்டும் விட்டு விடாதீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் வேண்டுமானாலும் வரலாம். என்ன உனக்கு 2000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் பிரச்சனை, அந்த மனுஷனுக்கு 2 கோடி ரூபாயில இருந்து 20 கோடி ரூபாய் பிரச்சனை. அவ்வளவுதான். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. என்ன 2 ரூபாவா 200 ரூபாவா 2000 ரூபாவா 2 கோடியா 20,000 ரூபாவா 2 லட்சமான்றதுதான் பிரச்சனை தவிர எல்லோருக்கும் சிக்கல்கள் உண்டு. ஆனால் எந்த சிக்கல்கள் வந்தாலும் பெண்களே, நீங்கள் தைரியத்தை மட்டும் விட்டு விடாது. மனதிலே தைரியத்தை கொண்டு எதிர்கொள்ளு. சூழலை எதிர்கொள்ளு. சூழலை எதிர்கொள்வதுதான் ஒரு பெண்ணிற்கான மிக எழுச்சியான தருணமே தவிர தப்பிப்பது அல்ல. அழகா இருக்கணும்னு முயற்சி பண்ணாத. இந்த வயசுல இருக்குல்ல, இந்த வயசுல எல்லாரும் டிஃபால்ட்டாவே அழகா தான் இருப்போம். குரங்குட்டியை பார்த்திருக்கியா? என்ன பியூட்டியா இருக்குங்க. பன்னி குட்டி அதை விட அழகா இருக்கும். கழுத குட்டியை பார்த்திருக்கியா? கியூட்டா இருக்குங்க. அழகாக இருப்பது என்பது இளமை தருகின்ற மிகப்பெரிய வரம். நீ முயற்சி செய்தெல்லாம் அழகாக இருப்பதற்கு ஒன்னும் பாடுபடாது. சிம்பிளா இரு. சிம்பிளா இருக்கிறதே போதுமானது. ஆரோக்கியமாக இருக்கிறாயா? அதை பார். கண்ணு 2 கண்ணாடி இல்லாம தெரியுதா? வாய்க்குள்ள 32 பல்லம் இருக்குதா? ஒபிசிட்டி இல்லாம இருக்கிறியா? மென்சுலேஷன் சரியா வருதா? படுத்தா தூக்கம் வருதா? சீக்கிரமா டயர்ட் ஆக மாட்டேங்கிறியா? நீதான் அழகி. நீதான் அழகி. யாராவது பேசுனா புரியுதா? நீ பேரழகி. மத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேச தெரியுதா? நீ பிரபஞ்ச அழகி. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஆரோக்கியமாக இருப்பதும், எதை சொன்னாலும் புரிந்து கொள்வதும், எது சொன்னாலும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையில மிக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறது. இந்த தன்மை இருக்கிறதா, நாம் இந்த உலகத்தை ஆழ்வதற்கு தயாராகி விட்டோம் என்று பொருள். பல நேரங்களில் எனக்கு நானே நான் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இதோ காலையில 7:30 மணிக்கு வரீங்க, சாயந்தரம் 7:30 மணிக்கு வீட்டுக்கு போறீங்க அல்லது ரூமுக்கு போறீங்க. என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? நான் சொல்லவா? டெய்லி ஒரு கிளைண்ட், ஒரு 20 கிளைண்ட சந்திப்பீங்களா? ஒருத்தர். ஒவ்வொருத்தரையும் நீங்க ரொம்ப அழகா ஒரு சப்ஜெக்டா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க துறையில நீங்க எவ்வளவு வளரலாம் தெரியுமா? இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு, கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. நான் இந்த வளாகத்தில் இருந்து உள்ளே நுழைந்து உட்கார்ந்து இவர்களிடத்தில் பேசி இங்க வந்து இருக்கின்ற இந்த இருப்பு வரைக்கும் நான் கற்றுக்கொண்டே இருந்தேன். எது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, யார் வந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர் பேசிய பேச்சிற்கான பின்புலம் என்ன, ஏன் இப்படி பேசுகிறார், இவருக்கான உள்நிலையில் என்ன அன்பு இருக்கிறது, எதை வியாபாரமாக நினைக்கிறார், இது என்ன பள்ளிக்கூட வளாகம், இது எப்பொழுது வந்தது, இதனுடைய எல்லாம் ஓடிட்டு இருந்தது. அலர்ட்னஸ். பல பெண்கள் அலர்ட்டாவே இல்லை. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய சரிவிற்கான காரணம். ஒரு நாள் இப்ப மதுரையில நான் பேசுறேன், ஒரு 10 நாளைக்கு முன்னால. நம்ம உள்ளங்கூட நான் அதை பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட. எந்த ஒரு விஷயத்தையும் ஷார்ப்பா கத்துக்கோ. ஒரு கிளைண்ட் வராங்களா, அதை எடு இதை எடுன்னு சொல்றான். இப்போ அதெல்லாம் இல்ல, எல்லாமே டிஸ்பிளேல வச்சுட்டீங்க. செல்ஃப் சர்வீஸ். ஆனாலும் சில பேர் நிப்பீங்க, சில பேர் அங்க நிப்பீங்க. அது விற்பனையில இவங்க எல்லாம் டிஸ்பிளேல வச்சது காரணம் என்ன தெரியுமா? அதெல்லாம் நமக்கு ஒரு விதத்துல டிஃபீட் தான். நமக்கு ஒரு விதத்துல அது பின்னடைவுதான். இந்த மாதிரி எல்ஐசியை விற்க சொல்லுங்களேன் பாப்போம். பாலிசிய ஏஜென்சி இல்லாம முடியாது. என்ன தெரியுமா உருவாக்குங்க. உங்களுடைய இந்த வளாகம் இருக்குல்ல, அந்த நிறுவனம் இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, நான் இல்லைன்னா சேல்ஸ் டவுனா இருக்கும். நான் உள்ள வந்தா இந்த நிர்வாகத்துக்கு சொல்ற மாதிரி உங்களுடைய என்ட்ரி இருக்கணும் உள்ள. அந்த என்ட்ரியை நீங்க கொண்டு வரீங்களா? பெண்களால் நிச்சயமாக இதை செய்துவிட முடியும். ஏனென்றால் கான்சென்ட்ரேஷன் அவ்வளவு அதிகம். நமக்கு அதிகம் கான்சென்ட்ரேஷன். நான் ஒரு நாள் படிக்கிறேங்க, படிச்சுட்டு இருக்கிறேன், மீட்டிங்க்கு போறதுக்கு லேட் ஆச்சு. லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. 7 மணிக்கு போகணும், 7:30 ஆகுது, 7:45 ஆகுது, வரல. டென்ஷனா இருக்கேன். நான் டென்ஷனா இருந்தேன்னா எனக்கு படிப்பு போடாது. டிவி போட்டேன். டென்ஷனா இருக்கும்போது டிவி போட்டேன். டிவில ஏதோ ஒண்ணு வந்தது காட்சி, ஏதோ பெரிய விஷயத்தை கத்துக்கிட்டேன். இதோ உன்னிடத்தில் நான் இதை சொல்றேன். இந்த கான்சென்ட்ரேஷன் தான் இந்த வயதில் நான் இவ்வளவு வளர்வதற்கு காரணம். எதுவுமே கிடையாது.
உங்ககிட்ட அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கா? என்கிட்ட இருக்கு. முன்னேறியவர்களிடத்தில் இருக்கிறது. கான்சன்ட்ரேஷன் தான், கவனம் தான். பெண்களே, கவனமாக இருங்கள். கவனத்தை சிதறடிப்பதற்கான சூழலை அனுமதிக்காதீர்கள். பாருங்க, உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு இந்த மத சேனல், மத கருத்துக்கள் வரக்கூடிய சேனல் ஒண்ணு போட்டு, சரி நல்ல வார்த்தைகளை தான் கேட்கலாம் அப்படின்னு ஒரு அனிமேஷன் வந்ததுங்க. புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிட்டேங்க. முடிஞ்சா உனக்கு நான் சொல்றேன், முடிஞ்சா கத்துக்கோ. நீ கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், இன்னிலிருந்து ஒரு 3 வருஷத்துல நான் வந்து பார்த்தேன்னா ஒருவேளை நீ வந்து இந்த முன்னணியில் உட்கார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரி ஒரு கம்பெனியை இங்க தொடங்கி இருக்கலாம். அடுத்த கட்டத்திற்கு உன்னை நீ வளர்த்துக் கொள்ள முடியும். விஷயங்கள் புரிந்து கொள்வதுதான். வாழ்க்கையின் உயரத்திற்கு போவதற்கான எல்லைகளை தொடுவது, எது அவமானம் எது மானம் என்பதை புரிந்து கொள்வது, எது தைரியம் எது மன தைரியத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள் என்பதனை தியானித்துக் கொள்வது. பாரு, நான் அந்த டிவியை பாக்குறேன். இது இவ்வளவுதாங்க கதை. ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன் விளையாடிட்டே இருக்கான். அவங்க அப்பா சொல்றாரு, போய் ஆடு மேய்ச்சிட்டு வா அப்படின்னு. ஆடு மேய்க்கிறதுக்கு அவங்க உள்ள ஓடும் பொழுது கையில இருந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துட்டு ஓடுறான். அவன் பேர் தாவீது. அவன் போய் வியாழ் மீட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறான். ஆடுகள் எல்லாம் வந்து மேய்து, சாயந்தரம் ஆடுகளை ஓட்டிட்டு. இவன் யாழ் வாசிப்பதை அந்த மன்னன் கேட்டானாம். மன்னன் கேட்ட உடனே ஒரு நாள் மன்னனுக்கு ரொம்ப அப்செட்டா இருந்த உடனே ஒரு ஆளை அனுப்பி அந்த பையனை கூட்டம், அவன் நல்ல யாழ் வாசிக்கிறானேன்னு சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் கதைங்க, இது வரைக்கும் கதை. பாடம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க. அவன் வரான், வந்து யாழ் வாசிக்கிறான். ராஜா அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. அந்த ராஜா பேர் சவுல். அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதான், பாலஸ்தீனத்திலிருந்து பெரிய படை வந்திருக்கு, நம்ம இஸ்ரவேலர்களை தாக்குகிறார்கள், நீங்க போய் ஆட்கள் எல்லாம் தயார் பண்ணுங்க அப்படின்ட்டு மெசேஜ் வந்த உடனே நேரா அரசர் வந்து ஆணையிடுறாரு, நீங்க எல்லாம் போய் அந்த ஆட்களை எதிர்த்து வாங்க, வீட்டுல இருந்து எல்லாரையும் கூப்பிடுங்க, போர் வீரர்கள் பத்தாது எல்லாரையும் கூப்பிடுங்க. இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையனுக்கு 7 அண்ணனுங்க, இவன் 8வது. இவன் என்ன செய்யறான், யாழ் வாசிச்சு முடிச்சுட்டு ஐயோ அண்ணன்மார்கள் எல்லாம் போர்க்களத்துக்கு போயிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு வேடிக்கை பார்க்க போனான். அடிக்கோடு வேடிக்கை பார்க்க போறான். வேடிக்கை பார்க்க போகும்பொழுது ஒரு பெரிய சம்பவம் அங்கே நடக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் நமக்கான திருப்பங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நடக்கும். நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் வேடிக்கை பார்க்க போனாலும் அது நம் கைக்கு வந்துவிடும். அவன் போறான். அப்படி போய் பார்த்தானா ஒரு 25 அடி ஒரு அரக்கன் அப்படி வந்து நிக்கிறான். என்னை கொன்றால் இவர்களை எல்லாம் நீங்கள் ஜெயித்ததாக அர்த்தம், வாருங்கள் என்னோடு போர் புரிய வாருங்கள் கத்துறான். எல்லா இஸ்ரவேலர்களும் பயந்து அப்படியே ஓடிடுறாங்க. இந்த சின்ன பையன் இருக்கான்ல, நாம நினைச்சுப்போம்னே, நீங்களும் நானும் நினைச்சுக்கோங்களேன். அந்த பையன் என்ன சொல்றான், தளபதி கிட்ட வந்து நான் போட்டுமா அவனை அடிக்கிறதுக்குன்னு கேக்குறாங்க. 8 வயசு பையன் நான் அடிக்கட்டுமான்னு கேக்குறான். நான் பயந்து போய் உட்கார்ந்து இருந்தேன். நானு சேர்ல எழுந்து நின்னுட்டேங்க. நான் அந்த டிவியை பார்த்துக்கிட்டேன். நான் போட்டுமான்னு கேக்குறான். அவன் சூப்பர்ல. அவன் தளபதி சிரிச்சுட்டே போறான். சொல்றான், ஏய் நீ சின்ன பிள்ளை, சிறுவன், நீ இப்ப எப்படி அடிப்ப, உங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு விளையாட்டா கேக்குறான். டபுக்குன்னு இடுப்புல இருந்து எடுத்து காட்டினான் பாருங்க உண்டிகோல. நானும் சிரிச்சேங்க. உண்டிகோல எடுத்துட்டு இது இருக்குதே அப்படின்னா. பெண்களே, பாடம் என்ன தெரியுமா, உண்டிகோலை வச்சுக்கிட்டு அரக்கனை வீழ்த்த முடியுமா, இது காக்காவை விரட்டுற உண்டிகோல் இல்லையான்னு சொன்ன உடனே தளபதிக்கிடம் அந்த தாவீது சொன்ன பதில் என்ன தெரியுமா, என்ன பதிலுங்க, நீ நினைப்பது போல் இந்த கவனை வைத்துக்கொண்டு நான் பறவைகளை மட்டும் அடிக்கவில்லை, என் ஆடுகளை கடிக்க வரும் சிங்கங்களை விரட்டுவதற்காக நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். நான் பாருங்க, கவன் கல்லை வைத்துக் கொண்டு முடிவாளை வைத்துக் கொண்டு சிங்கத்தை அடிக்க முடியுமா, பயிற்சி பெற்றிருக்கிறேன். சரி போனா பாருங்க. போய் எனக்கு இங்க சிலபஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகருது, பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் நகர்த்துறேன். அவன் போய் கரெக்டா அதை வந்து பிளேஸ் பண்ணாங்க. கரெக்டா குறி வச்சான். எங்க வச்சான்னா நெத்திக்கு வலது புறத்துல வச்சான்.
நெத்திக்கு கொஞ்சம் வலதுபுறத்துல அடிச்சா ஃபெயிண்ட் ஆயிரும். கரெக்டா அடிச்சான் பாருங்க. சிங்கங்களை மயக்குவதற்காக அவன் அடிக்கிற அந்த பிளேஸ கரெக்டா அந்த அரக்கன் இடத்தில் வைத்தான். அரக்கன் கீழே சாய்ந்தான். எல்லோரும் ஜெயஜெயகாரம் செய்கிறார்கள். தோத்துட்டு ஜெயிச்சிட்டோம். அவன் சொல்றான் நம்ம தோத்துட்டோம், நம்ம தோத்துட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரே சத்தம். இப்போ கீழே விழுந்தாச்சு, என்ன பண்ணுவோங்க நாமெல்லாம்? நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு வெற்றி வந்துருச்சுன்னா கை காலம் விட 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 நடுங்கி சரி சரி ஓகே ஓகே முடிஞ்சு போச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவன் புறச்சூழ்நிலைகளால் பெற்ற வெற்றி அல்ல, அகச்சூழ்நிலையினுடைய உறுதியினால் பெற்ற வெற்றி. அதனால அவங்க நின்னான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சாங்க. அவன் எல்லாரும் சத்தம் போட கிட்ட போறாங்க. கீழே விழுந்து கிடக்குறோம், கிட்ட போறான். ஏய் மயங்கி தாண்டா இருக்கிறான், எழுந்து அவ்வளவுதான் சொல்லி கத்துறானுங்க எல்லாம். கிட்ட போயிட்டு இது ஏன் கல்லு அவன் நெத்தியில இருக்குது. கல்லை எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டாங்க. அடிச்ச ஆயுதத்தை எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டான். பத்திரப்படுத்தினா அவன் மயக்கம் தெளிகிறான். மயக்கம் தெளிஞ்சு அவன் எந்திரிக்கிறத பார்த்த உடனே அவன் கழுத்து மேல போய் உட்காந்துட்டான். திரும்பி உட்காந்துட்டாங்க. அப்படி நடந்து வந்து அவன் இடுப்புல இருக்கக்கூடிய கத்தியை எடுத்தான். யார் இடுப்புல இருக்கிற கத்தி? அரக்கன் இடுப்புல இருக்கக்கூடிய கத்தியை எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அப் ஒண்ணு அடிச்சு யூட்டன் ஒண்ணு அடிச்சு அப்படி தலை வெட்டிட்டாங்க. அவன்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மன்னனான தாவீது மன்னன் என்கின்ற பெயரை பெற்றான். அவன்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மன்னனான தாவீது மன்னன் என்கின்ற பெயரை பெற்றான் என்று வரலாறு சொல்லுகிறது. ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனால் உலகை ஆளக்கூடிய மன்னனாக வருவதற்கான மன பயிற்சி என்பது தைரியம் மட்டும்தான். நாம் அந்த தைரியத்துடன் இருக்கிறோமா? எவ்வளவு நடுங்குகிறோம், எவ்வளவு நடுங்குகிறோம். ஒரு நாள் என்னுடைய பெற்றோர்களும் என் கூட பிறந்த சகோதரர்களும் இருப்பது போல் ஒரு நுட்பமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் கடமை என்று நினைக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு தாயாக நினைத்து நான் சொல்லுகிறேன். இந்த நான் பேச வரதான பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னால் நான் எப்போ புறப்பட்டேன், எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன், என் வீட்டில் என் கடமைகள், இன்னைக்கு நான் என்ன சமைச்சேன், என்ன சாப்பிட்டேன், என் பயணம் எவ்வளவு வலியானது தெரியுமா? ஒரு பெண்ணாக சாதாரணமானதல்ல ஒரு பயணம் என்பது. வந்து பேசுறதுங்கிறது சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு அப்படியே வந்துட முடியாது. காலையில காலேஜ் அட்டன் பண்ணிட்டு காலேஜ்ல 1 hour பர்மிஷன் மட்டுமே போட்டுட்டு நேரா கிளம்பி வர வேலைகளுடன் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன். ஓய்வு கிடையாது எனக்கு. இந்த ஓய்வு கிடையாது என்கின்ற நிலையிலே நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த ட்ரெயின்ல ஒரு வாட்டி டிராவல் பண்ணிட்டே இருந்தேங்க. நம்மள வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லோரும் சிரமப்படுத்துவார்கள் பெண் என்ற காரணத்துக்காக. நானும் அதற்கு விதிவிலக்கல்ல. சிரமங்கள் வருது. நான் 2 டயர் ஏசி சைட் பர்த்ல படுத்துட்டு இருக்கேன். அந்த 4 பர்த் இருக்கோங்க. இந்த பக்கம் சைட் பர்த். அந்த இடத்துல அந்த கோச்ல யாருமே இல்லை, வேற நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஒரு ஆண் வந்தாங்க. அவன் சரியா இல்லை. அவன் நடவுட பாவனை எல்லாம் எதுவும் சரியா இல்லை. ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான். ஆனா கிட்ட வரல. பக்கத்துல ஆட்கள் இருக்காங்க, இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துல ஆட்கள் இருக்காங்க. 3 பெட்டிக்கு ஆள் இல்ல, நான் மட்டும் இருக்கிறேன், அவன் மட்டும் இருக்கிறான். அவன் என்ன தெரியுமாங்க செஞ்சான்? ஒன்னும் செய்யலைங்க. அவன் படுத்துக்கிட்டான் கீழே பர்த்ல. படுத்துட்டு அதுக்கு வேற 2 டயருக்கு இது இருக்கும் கர்டன். என்னுடைய பர்த்துக்கு முன்னால கர்டன் இல்லை. அன்னைக்கு கர்டன் எல்லாம் படுத்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்காங்க. வேற எதுவும் செய்யல. எப்படி பார்த்துட்டு இருக்கான். நான் டைம் ஆயிடுச்சுங்க, அசையல. பார்த்துக்கிட்டே இருக்க எனக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுது. நான் என்ன பண்ண, உடனே படுக்கை இருக்க போட்டுட்டு படுத்துட்டேன். திருப்பி படுத்துட்டேன். ஆனா உணர்வு அப்படி இருக்கு. எவ்வளவு நேரம் அப்படியே படுத்திருக்கிறது? 3 மணி நேரம். இந்த பக்கம் திரும்பி படுத்தா அப்படியே பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் டிஸ்டர்ப், தூக்கமே இல்லை. அப்புறமா எழுந்தான், அப்படியே நடந்தான், போனா பாத்ரூமுக்கு, மறுபடியும் வந்தான், மறுபடியும் உட்காந்தான், பொசிஷன் மாத்தி உட்காந்து மறுபடியும் பாக்குறான். எனக்கு தூக்கமே இல்லைங்க அன்னைக்கு நைட் எல்லாம். ஆனா அவன் கிட்ட வரல. கிட்ட வந்தான் அவன் செத்தான். அவன் கிட்ட வரல. ஆனா நான் ரொம்ப அலர்ட்டாவா படுத்திருக்கிறேன். கிட்ட வரல. இதுல காலையில் ஆச்சுங்க. என் வீட்டுக்கு போயிட்டு நீ தூங்கி எழுந்திட்டு போறேன். எங்க வீட்டுல சொன்னாரு,
என்ன தூங்கலையா ராத்திரிலாம் அப்படின்னு. தூங்கலப்பா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனை பாருங்க. ஆண்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம், பெண்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஆண்களுக்கு தான் அந்த மொழி தெரியும். நீங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடு. ரொம்ப சொல்லி விட்டா உஷாராயிருவாங்களோன்னு நினைக்காதீங்க, சொல்லிக் கொடு. அவர் சொன்னாரு, அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருச்சு, அவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னாரு. என்னப்பா அப்படி சொல்றீங்க, என்னை ஏப்பா இவ்வளவு இன்சல்ட் பண்றீங்கன்னு கேட்கிறேன் நான். இல்லம்மா, அவன் நோக்கம் உன்னை டிஸ்டர்ப் பண்றதுதான், உன்னை தொடர்றது இல்ல. நீ அவனால டிஸ்டர்ப் ஆயிட்டல, அது அவனுக்கு போதும். அவன் ஜெயிச்சுட்டா, நீ தோத்துட்ட. நீ என்ன பண்ணிருக்கணும், நிம்மதியா படுத்து தூங்கி இருக்கணும். நீ தான் கிட்ட வந்தா அடிக்க தயாரா இருந்தல, கிட்ட வந்தா அப்புறம் அடிச்சுக்கலாம். அந்த வாழ்க்கைய வீணாக்குன நீ, அந்த நைட்டெல்லாம் ஏன் வீணா போன? அப்படி வீணா போறதுதானே அவனுக்கு நோக்கமே. அவன் நோக்கம் ஈடேறியது. நீ அலட்சியப்படுத்தி இருந்தால் அவன் தோற்று இருப்பான். அவன் தூங்காமல் துடித்து கொண்டு இருந்திருப்பான். நீ நல்லா நிம்மதியா தூங்கி இருந்திருப்ப. வாழ்க்கையில் மற்றவர்கள் எதிர்க்கின்ற பொழுது அல்லது நமக்கு துன்பம் தருகின்ற பொழுது அதற்கான ஆயுதங்கள் எது என்று நமக்கு தெரியவில்லை. குழந்தை, பெண்களுக்கான ஆயுதங்கள் எது என்று சகோதரர்களை சொல்லிக் கொடுங்கள். ஆடையை முழுமையாக அணிந்து கொள்வதுதான் சுதந்திரம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். ஆடையை குறைத்து அணிந்து கொள்வது என்பது அடிமைத்தனம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். உடல் என்பது ஒரு பெண்ணுக்கு ஆயுதம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். இது சுயமரியாதையான விஷயம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். ஒரு பெண்ணிற்கு கேலி செய்வது பிடிக்காது என்பதை பெண்களை ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். நமக்கு பிடிக்காது தெரியுமா? கேலி செய்தால் பிடிக்குமா? பிடிக்காதுங்க. மனைவியை மட்டும் கேலி செய்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? சின்ன வயசுல கேலி பண்ணிடுவாங்க. ஒருத்தர் கேலி பண்ணாரு பாருங்க, ஒரு கேலி. தன்னுடைய கொழுந்தியா இருக்காங்கல்ல, வைஃபனுடைய தங்கச்சி, அவங்க மாமியார் இறந்து போனாங்க. இந்த மாப்பிள்ளையால முடிஞ்சது, சாவுக்கு போக முடியல. மனைவியை மட்டும் அமுச்சு வச்சுட்டாரு. 10ஆம் நாளுக்கு போய் அவரு அவங்களுக்கு அந்த தன் கொழுந்தியாகிட்ட பேசுறாராமா. கிண்டல் கொழுந்தியாட்ட. இங்க பாருங்க, நான் உங்க மாமியாருடைய சாவுக்கு வரலங்கிறதுனால நீங்க என் மாமியார் சாவுக்கு வராம இருந்துடாதீங்க. எப்படி இருக்குது இது? அவர் சொல்லும் போது அவருக்கு 35 வயசுங்க. இன்னைக்கு அவருக்கு 70 வயசுங்க. அந்த அம்மா இப்ப வரைக்கும் வச்சு செய்யுது. சிக்கனார். சின்ன வயசுல தெரியாது கேலி கிண்டல்லாம். 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் அது ஒன்னொன்னா கோத்து வச்சிருக்கோம்னா ஒன்னொன்னா எடுத்து விடும். அப்புறமா நீங்க தவிக்க வேண்டியதுதான். சிறிய வயதிலேயே பெண்களை மிகவும் கண்ணியத்துடன் நடத்துதல் மிக நுட்பமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்போதான் இதை பற்றி சிந்தித்து வந்தேன். எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது என்றது எனக்கு தெரியாது. நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், மூத்த பெண்கள், அவர்களுக்கு மூத்ததாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். தமிழகத்தில் தற்கொலை செய்து கொள்கின்ற பெண்களினுடைய விகிதாச்சாரம் கூடிக்கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன என்று ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ட்ரெஸ்னு சொல்றாங்க. ஆண்களும் செத்து போகிறார்கள், அவர்களும் சூசைட் பண்ணிக்கிறார். ஆனால் பெண்களுடைய விகிதாச்சாரம் அதிகமா இருக்கு. தீயிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஒரு டாக்டர் சொல்றாரு, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது 99.8 பெண்களுக்கு, 100 பேர் செத்துருக்காங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது 99.8 பேருக்கு கர்ப்பப்பையில் சினை முட்டைகள் இருக்கின்றன. அப்படின்னா மாதவிடாய் வருவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் இந்த தற்கொலை நடக்கிறது. இப்படி ஒரு ஆய்வு சொல்லப்பட்டது. ஆக மாதவிடாய் வருவதற்கு, மென்சுரேஷன் பீரியட் வர்றதுக்கு 3-4 டேஸ் இருக்குதா? உங்களுக்கு அந்த டேட்ஸ் தெரியுதா? உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அன்னைக்கு நீங்க ஃபீல் பண்றதுக்கு ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நாட்களை சுய உணர்வோடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தியானத்தில் இருங்கள், நல்ல மியூசிக் கேளுங்க, அன்றைக்கு 2-3 வேளை குளியுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், நல்ல இசையை கேளுங்கள், நல்ல தியானத்தையும் வழிபாட்டையும் முன்னெடுங்கள். இந்த கெக்க பெக்கன்னு சிரிக்கிற சேனல் இருக்குல்ல, அது ஒட்டு மொத்தமா உட்கார்ந்து பாருங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த 3 டேஸ் உங்களுக்கு அதாவது மாதவிடாய் ஆரம்பிக்கிற 3 டேஸ் கிடையாது, மாதவிடாய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய 3 நாட்களில் நீங்கள் கவனமாகிறீர்கள். யாருங்க இதெல்லாம் சொல்லித்தரா? நமக்கு சொல்லித் தருவதற்கே ஆள் இல்லையே. யோசித்து பார்த்தால் நமக்கான விடியல்கள் நம் கையில் தான் இருக்கிறது. ஆனா என்ன, நாம் எழுந்து நிற்க வேண்டும்.
நம் சுயமரியாதை இல்லாத விஷயங்கள் எங்கே நடந்தாலும், அது எனக்கு நடந்தாலும் சரி, அம்மாவுக்கு நடந்தாலும் சரி, இந்த தங்கச்சிக்கு நடந்தாலும் சரி, யாருக்கு நடந்தாலும் அது பெண்ணுக்கு நடந்தது, உனக்கு நடந்தாலும் அது பெண்ணுக்கு நடந்தது. பெண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக மறுப்பதற்காகவும் எதிர்ப்பதற்காகவும் எதிர்கொள்வதற்காகவும் நீ தயாராக இருக்க வேண்டும். ஒன்னும் இல்லைங்க, இந்த மார்ச் 8 நாள் இல்ல, அதுக்கு முன்னால் ஒரு 20 வருஷம் பெரிய போராட்டம் ஒண்ணு நடந்தது. பஞ்சாலையில நடந்த போராட்டம் தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமாக கூலி வேண்டும் என்பதற்காக பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி பல பெண்கள் செத்து போனார்கள் அமெரிக்காவில். அதற்கான ஒரு நாள் தான். ஆணுக்கும் பெண்ணுக்குமான கூலி சமமாக வழங்கப்பட வேண்டும் என்று நாம் பேசுகிறோம் என்றால், அது சமமாக வழங்கப்படுகின்ற பொழுது இந்த நாள் பொருள் பொறிந்த நாளாக வருகிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான கூலி வழங்கப்படுறதா? இது ஆம்பளை சமம் பொம்பளை சமம் இன்னைக்கும் சொல்றோமா இல்லையா? என்னமா என்னதான் இருந்தாலும் பொம்பளை சமம் தானே சொல்றாங்களா இல்லையா? பெண்ணிற்கான உடல் உழைப்பு மிக முக்கியம். நான் ஒண்ணு சொல்றேங்க, ஆண் உயிர் பெண் மெய். எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஆண் உயிருங்க, அவன் தனித்தும் இயங்குவான், உடலோடு சேர்ந்தும் இயங்குவான். ஆனால் பெண் என்கின்ற உடல் இருக்குல்ல, உயிரோடு சேர்ந்துதான் இயங்கும். அவன் மெய். கணவனுக்கு உடலை தருபவள், குழந்தைக்கு அவன் உடலை தருபவள். கணவனுக்கு தன் உடலை தருபவள், குழந்தைக்கு அவன் உடலை தருபவள். உடலாகவே இருப்பவள் பெண். அந்த உடலாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணிற்கான இருப்பு அது மிக மரியாதைக்குரியது. ஆம்பளையும் பொம்பளையும் சரிநிகர் சமம் இல்லையா? பெண் உயர்வு தான். நீங்க ஆம்பளை உயர்வு இல்ல, ஆண் உயிர். ஆனால் அந்த உயிரை இயக்கக்கூடிய உடல் என்னங்க, தசரதனை பற்றி கம்பன் சொல்லுகின்ற பொழுது உயிரெல்லாம் இயங்குவதோர் உடம்பும் ஆயினான் தானே சொல்லுவான். மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம் சொல்லி சங்க இலக்கியம் சொல்லுது. கிடையாது, மன்னன் உயிர் கிடையாது, மன்னன் உடல். தலைவன் என்பவன் உடல். உடல் இருந்தால் தானே இயங்க முடியும். பெண்களாகிய நாம் உடல். இந்த உடல் சார்ந்த சிந்தனையை மிகவும் ஆழமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் முன்னெடுங்கள். உங்களுடைய உடலை நீங்கள் மரியாதை செய்யுங்கள். அலங்காரம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரோக்கியமாக இருப்ப சூப்பர். எதுக்குன்னு சொல்லுங்க. 23 years old, slim, fair, domestically well trained, preferably home size, matrimony. என்ன பண்ண போற நீ? slim, fair, என்ன பண்ண போற? கருப்பு நம் தேசிய நிறம். கருப்பு கலகத்தின் குரல். கருப்பு புரட்சியின் நிறம். புரட்சியின் நிறமாகும், கலகத்தின் குரலாகும், தேசியத்தினுடைய சுயமரியாதைக்கான நிறமாகவும் கருப்பு இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பு, அது நல்ல ஒரு டயலாக் வரும், அழுக்காக விடுவேன்றதுனால தான் கருப்பா பெற்றது. நமக்கு அழுக்காகும் பயம் இல்லை. ஓரத்தில் சிகப்பழ. எது என்ன பண்ண போற? நம்பாத. அப்படி ஆறே வாரத்தில் சிகப்பழகா இருந்தா எத்தனையோ பேர் சிவப்பா சுத்திட்டு இருப்பாங்களா இல்லையா? பணம் கொண்டவர்கள் இல்ல. சிவப்பாக இருப்பது, சிவப்பு என்பது நிறம், அழகு அல்ல. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. ஒரு விஷயத்தின் மீது மோகம் கொள்ளாத. நின்று நிதானித்து நிலை பெற்று நீ பார்த்தால் பெண்ணிற்கான ஏற்றம் என்னன்னு தெரியும். பெண்ணிற்கான சுயமரியாதை என்கின்ற வெளியோடு நீ இரு. நீ பெண்ணா இருக்கிறல்ல, இந்த உலகத்தில் அற்புதமான வாய்ப்பு. The greatest opportunity being a woman, the happiness. Just enjoy that. நம்ம 4 பேர் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், சிரிப்போமா இல்லையா? இந்த 4 பேர் இங்க நிறுத்தி வைங்க, சிரிக்கிறாங்க. காலையில வந்த உடனே என்னடி இன்னைக்கு சாப்பாடுன்னு சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே கேட்போம். அவங்க கேட்பாங்க, என்ன வச்சுருக்காங்க, சாரி என்ன, இப்படிதான் சுத்துவாங்க. நாம தான் அப்படி அதிகார நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நம்ம அங்க சாவி, என்ன மேடம் சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு எப்படி இருந்தது இட்லி, சுமாரா தான் இருக்கு, அதான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க வந்துட்டீங்க மேடம், சரி சரி சாவி எடு சாவி எடு. இந்த அந்யோன்யம் பெண்களுக்கே உண்டாகும். பெண்கள் இயல்பாகவே மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். அந்த மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பது
அந்த மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். சுயமரியாதையுடன் இருங்கள், சுய உணர்வோடு இருங்கள். அவேர்னஸோட இருங்க. யார் எப்படி கடந்து போனாலும் பயிர்ப்பு என்கின்ற சொல் சாதாரண சொல் இல்லை. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு சொல்றோம்ல, அந்த பயிர்ப்பு என்பது நம்முடைய முழுமையான அலர்ட்னஸ்க்கு பேர் தான் பயிர்ப்பு. யார் நம்மளை பார்த்துட்டு இருந்தா கூட நமக்கு அந்த அலர்ட்னஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் பயிர்ப்பு. அது வரம். அதை சாகடித்து விடாதீர்கள். அதை அடுத்த நிலைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த ஆற்றலை பெண்கள் பெற வேண்டும். பெண்களுக்கான சுயமரியாதை, பெண்களுக்கான சுய விழிப்புணர்வுக்கான சூழலை ஏற்படுத்துங்கள். நான் 2 செய்தி உங்களுக்கு சொல்றேன். இப்போ சமீபத்துல நான் அதை பதிவு பண்ணிருக்கேன். எந்த பெண்ணின் அந்தரங்கத்தை பற்றியும் யாரும் பேசாமல் இருந்தது. இன்னைக்கு ஒரு ஓத்து எடுப்போமா? நாம் இன்னைக்கு ஒரு உறுதிப்பாடு எடுப்போமா? எந்த பெண்ணின் அந்தரங்கத்தை பற்றியும் யாரும் பேச மாட்டோம். நம்பர் 1. நம்பர் 2, யாருக்கேனும் எந்த விபத்தோ, பாலியல் ரீதியான எந்த விபத்தோ நடந்திருந்தால் அதை அடுத்தவர்கள் காதிலே பரப்ப மாட்டோம். ஆபாசமான வீடியோக்கள் ஏதேனும் வந்தால் உடனே டெலீட் செய்வோமே தவிர அதை அடுத்தவர்களுக்கு பரப்ப மாட்டோம். பெண்களை குறித்த, பெண்களுடைய உடல் குறித்த பாதுகாப்பை நானும் மற்றவர்களுக்கான பாதுகாப்பாகவும், என்னுடைய பாதுகாப்பாகவும் என்னுடைய எண்ணங்களை நான் பலப்படுத்துவேன். பாதுகாப்பாக இருத்தல், நம்முடைய உடலை பாதுகாப்பாக வைத்திருத்தல், நம்முடைய உடலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துதல், நெளிந்து குனிந்து உறுப்புகளை சுமந்து கொண்டு நடக்காமல் கம்பீரத்துடன் நடத்தல். கம்பீரமா நடக்கணும். அப்படி வந்து நின்னீங்கன்னா அப்படி நிக்கணும். அழைஞ்சி குழஞ்சிக்கிட்டு ஆசைக்கு வாசமலர் சூடுவதும் ஆடவரை சேவித்து இருப்பதும் அஞ்சுவதும் கெஞ்சுவதும் ஆக இருக்கும் மகளிர் குலம் மானுட வகுப்பிலேயே வலுவற்ற ஒரு பகுதி என்று பேசுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன். ஒரு மீட்டிங்கு போயிருந்தேங்க. உங்களுக்கெல்லாம் வந்து தகப்பனார் போல் கிடைத்திருக்கிறார் விநாயகம் அவர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாதுகாப்பாக இருக்கு. அது கிடைக்கணுமே. நான் ஒரு மீட்டிங்கு போறேன். அவங்க ஒரு ஆள் சொல்றாங்க, ஒரு அம்மா சொல்றாங்க, நம்ம எல்லாரும் அழகா உட்கார்ந்து இருக்கிறோம், வெரி குட், இன்னைக்கு விமென்ஸ் டே செலிப்ரேஷன், பர்வீன் வந்திருக்காங்க, உமா மேடம் வந்திருக்காங்க, நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்திருக்கிறார், அவங்க ஸ்கூல் காலேஜ் ப்ரொஃபசர் பிரின்சிபல் வந்திருக்கிறார். ஓகே, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு போய் உட்கார்ந்த உடனே அவர் வர்றார். யாரு? முதல்வர். மேடம், நீங்க என்ன சொன்னீங்க? எப்படி ஆரம்பிச்சீங்க ப்ரோக்ராம்? நாம எல்லாம் அழகா இருக்கிறோம். நோ மேடம், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது மேடம். அப்ப யார் சொல்லுவீங்க? நீங்க எல்லாம் அழகா இருக்கிறீங்கன்னு நாங்க தான் சொல்லுவோம் மேடம். யார்? ஒரு பிரின்சிபல் சொல்றாருங்க. சொல்லலாமா? ஏ பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே. அது உன் சுயமரியாதைக்கான விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். சுயமரியாதை யாருமே நம்மளை பார்த்து அழகா இருக்கிறாங்க சொல்லிட முடியாது. சொன்னா நம்மளை மானபங்கப்படுத்துகிறார்கள் என்ற அர்த்தம். என் அழகை பற்றி பேசுவதற்கு நீ யார்? உனக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? என்னை பற்றி ஏன் பேசுகிறாய்? என் உடலை பற்றி ஏன் பேசுகிறாய்? இப்படி சொல்லக்கூடிய 16-17 வயது பிள்ளைகளுக்கு இந்த புத்தி வந்துருச்சுன்னா போதுமே. யாரும் நம்ம எதுவும் செய்ய மாட்டார்களே. நாம் யாருக்கும் எப்படியும் அடிபணிய மாட்டோமே. நான் ஒரு 2 செய்தியை சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். 2 மிக முக்கியமான செய்திகள். பாருங்க, இந்த கல்கத்தா காளி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயா? பிள்ளைகளை தெரியுமா உங்களுக்கு? கல்கத்தா காளி பத்தி தெரியாதா? நான் போயிருந்தேன் ஒரு நாள் கல்கத்தாவுக்கு. போனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் சொன்னேன், நான் தக்ஷிணேஸ்வரம் போனோங்க, நான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய காளிகாட் போனோன்னு. என்னத்துக்கு இருந்தாங்க? இல்ல, எனக்கு விவேகானந்தரை பிடிக்கும், எனக்கு ராமகிருஷ்ணர் அதனால பிடிக்கும். ராமகிருஷ்ணர் ஏதோ அந்த கோயில் எல்லாம் உட்காந்துட்டு பூஜை எல்லாம் பண்ணுவாரு, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு. சரின்னு போனாரு. அது வேறு, தக்ஷிணேஸ்வரம் வேறு, காளிகாட் வேறுன்னு சொன்னாங்க. சரி, தக்ஷிணேஸ்வரம் போயிட்டு காளிகாட் போயிட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கலாம். ஆனா படிக்கிறோம்ல, படிக்கிறத வேடிக்கை பார்க்கறது அவ்வளவு ஆசை. நீங்க நீங்க பார்க்க முடியாதுங்க இந்த காட்சியை. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டு இருக்காங்க, சுத்தி 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 புடவை இவ்வளோ பெருசுங்க. மூக்கெல்லாம் அந்த பெரிய நத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதை போட்டுருக்காங்கம்மா. நாக்கு வயிற்றுல தொங்குது. நல்ல மாலை எல்லாம் போட்டு இப்படி கையை அப்படி வச்சிருக்கிறாங்க. இந்த கையில நிறைய வளையல்கள் சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க.
கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கு. திக்கிற மனசுல ஒரு கேள்விங்க, இந்த கோபமா இருக்கிற இந்த லேடி கிட்ட எதை கேட்கறாங்க இவங்கெல்லாம்? கோபமா இருக்கிற அம்மா கிட்ட கேட்க முடியுமா? முடியாது இல்லையா? நம்ம கோபமா இருக்கிறோம், என்ன சமையல் அப்படின்னு கேட்டா என்ன ஆகும்? கோபமா இருந்த கிட்ட போக மாட்டோம் நாம. அவரு சொன்னாரு, நான் சொன்னேன் இவ்வளவு கோபமா இருக்கிற தாய் கிட்ட எப்படிங்க கேக்குறது அப்படின்னா, அந்த ஐயா சொன்னாரு, இது கோபமா இருக்கிற இடம் இல்லைங்க, கோபம் தனிஞ்ச இடம். நல்லா கிட்ட காளிய பாத்தீங்கன்னா சின்ன ஸ்லைட்டா சிரிப்பு இருக்கு. எப்படி இந்த சிரிப்பு வந்துச்சுன்னா, கோபம் அடங்கின இடமா அது. கோபம் அடங்கினா நாக்கு வெள்ள தள்ளிடுமா? யோகால நாக்கு வெள்ள தள்ளின இடமா அது. என்னத்துக்குங்கன்னு சொன்னா, கீழே பாருங்க அந்த அம்மா யாரையோ மிதிச்சிட்டு இருக்கு, அது கோபம் போயிருச்சுங்க. அது மிதிச்ச உடனே கோபம் போயிருச்சுங்க. நான் எட்டி பார்த்தேங்க, எப்பா அப்படியே நைட் மேர் ஆயிடுச்சு எனக்கு. இதுவும் உண்மை, இதுவும் உண்மை. ஆமா அதான் உண்மை, நான் பார்த்துட்டு வந்தேன், அதான் உண்மை. என்னன்னா சிவபெருமானும் பார்வதியும் காளியும் உட்கார்ந்துருக்காங்க. பார்வதியும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் சிவன் கிட்டயே வந்து பேசிட்டே இருக்காங்களா. பார்வதிக்கு கொஞ்சம் அதுல மன பிரச்சனை. எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போறாங்க, நம்ம யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டுல கூட பத்திரிக்கை யார் பேர்ல வைப்பாங்க? மிஸ்டர் சிவபெருமான் பேர்ல தான் வருமே தவிர மிஸ்டர் சிவபெருமான் எல்லாம் வந்து நம்மளே கூட்டிட்டு வந்துடும். அண்ட் ஃபேமிலி தான். அவங்க பேரே வர மாட்டேங்குது. அந்த அம்மா வந்து சுயமா ரெகக்னிஷன் வேணும்னு எழுந்து ஆடுதுங்க. எழுந்து போயிடுச்சு. எழுந்து போன உடனே இப்ப பெண் கோவப்பட்டா ஆண் என்ன பண்ணுவான்? நம்ம வீட்டுல நம்ம அப்பா என்ன பண்ணுவாரு? அம்மா கோவப்பட்டா சைலண்ட்ல போயிட மாட்டாரு. அவர் சைலண்ட்ல போயிட்டாரு. யார்? நம்ம சிவபெருமான். அந்த அம்மா கிடந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சான். ஆடி 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 உடம்பெல்லாம் அருந்து விழற மாதிரி ஆடி 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 பிரபஞ்சமே அழிகிற அளவுக்கு வந்தா. விஷ்ணு கிட்ட போய் கேட்கறாங்க, பிரம்மாட்ட போய் கேட்கறாங்க, யாருமே அந்த அம்மா கோவத்தை அடக்க முடியாதுன்னு சிவபெருமான் வந்து கூப்பிட்டாங்க. உங்க மிஸ்ஸஸ் தானே ஆடிட்டு இருக்கு, வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க, உலகமே அழிஞ்சிரும். புது மாப்பிள்ள அதை கேட்டு வச்சுக்கணும். போயிட்டு அவர் என்ன பண்ணாரு, நேரா போய் சக்தி அப்படின்னாராம். அந்த அம்மா ஆடிக்கிட்டே இருக்குது. இங்க பாரு, உனக்கு ரெகக்னிஷன் வேணும், அவ்வளவுதானே. யாருக்கிட்ட உனக்கு ரெகக்னிஷன் வேணும்? யாருக்கிட்ட உனக்கு அங்கீகாரம் வேணும்? இங்க பாரு அப்படின்னா ஆடிக்கிட்டே இருக்கு. இந்த பாரு, என்னதானே எல்லா உலகமும் நம்புது. இந்த நானே உனக்கு தான், இந்த எடுத்துக்கோ அப்படின்னு கிட்ட போறான். அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கு. அடங்க மாட்டேங்குது. அது கோபத்துல ஆடினா அடங்காதுல்ல அவ்வளவு சீக்கிரம். ஆடிக்கிட்டே இருக்கும் பொழுது என்னடா இது கேட்கவே மாட்டேங்குது. அம்மா மன்னிச்சிருமா தாயே அப்படின்னு காலில் விழுந்துட்டாருங்க. அவரு காலில் விழுந்தோம். அந்த அம்மா ஓங்கி ஒரு மிதி மிதிச்சுட்டு பாருங்க காலில். சிவபெருமான் அப்படி பல்லாக கிடக்கிறாரு. அப்படி சக்தி காலை எடுத்து வச்சுட்டு இருக்கு. அதான் காளி காட்டுல நான் பார்த்த காட்சி. கீழே சிவபெருமான் கிடக்கிறாரு, மிதிச்சுட்டு இருக்குது காளி. காளிக்கு கோபம் வந்தால் அவள் காலடியில் தன்னை கொடுத்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு தெரிவது போல் நம் வீடுகளில் இருக்கக்கூடிய அவர்களை அடக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்கு ஆட்படுவார்கள். நுட்பமான ஒரு செய்தி குழந்தைகளே. 1209ஆம் ஆண்டு துருக்கியில் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஞானி, சூஃபி ஞானி. அவர் சொன்னார், ரூமி என்பது அவர் பெயர், ஜலாலுத்தீன் ரூமி. அவர் எழுதுகிறார், ஞானம் பெற்றவர்கள் பெண்ணுக்கு அடங்கி போகிறார்கள், காட்டு மிராண்டிகள் தான் அவர்கள் மீது ஆட்சி செலுத்துகிறார்கள். நான் இதை எடுத்துக்கிட்டு நேரா இவர்கிட்ட போனேன், கவி அப்துல் ரஹ்மான் கிட்ட. ஐயா, என்னையா பெண்ணுக்கு அடங்கி போறது ஞானம்ங்கிறாரு, பெண்ணை ஆக்கிரமிப்பு செய்வது காட்டு மிராண்டித்தனம் என்கிறாரு. ரூமி, எனக்கு விளங்கலையா, எனக்கு சொல்லுங்க. உடனே அவர் சொன்னார், அடி பெண்ணே, உனக்கு தெரியாதா? பெண்ணுக்கு அடங்கி போனால் தானே அவள் மீது ஆட்சி செலுத்த முடியும். பெண்ணுக்கு அடங்கி போவதுதான் அவள் மீது ஆட்சி செய்வதற்கான ஒரே வழி. அந்த பெண்ணை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல், முழுமையாக பக்குவப்படுதல், அவரை முழுமையான சுயமரியாதையுடன் நடத்தல். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மை சுயமரியாதையாக நடத்தக்கூடிய வாய்ப்புகளை நாம் தவற விடாமல் பிடித்துக் கொள்ளுதல். பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், நமக்கான ஆசீர்வாதங்களை நாம் தள்ளி வைத்து விடுகிறோம். நமக்கான சிறிய சிறிய புத்தி இனத்தினால் நமக்கான மிகப்பெரிய வெளிகளை, ஆகாசத்திற்கு மேலாம் போய் அடையக்கூடிய ஞானத்தை நாம் விட்டு விடுகிறோம். பாரதி இதுதான் சொல்லுகிறான், பெண்ணிற்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணிற்குள் சில மூடர் நல் மாதர் அறிவை கெடுத்தார் என்று பேசுகிறார். இந்த பூமியில் நம்முடைய மானத்தை, நம்முடைய அறிவை, நம்முடைய ஞானத்தை கெடுக்காத சூழ்நிலையில் நாம் எழுந்து நிற்க வேண்டும்.
உங்களுக்கு நான் எனக்கு சில விஷயங்களால சில பாத்திரங்கள் பிடிக்கும். நீங்க எந்த ஒரு பாத்திரத்தையும் சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது இலக்கிய பெண் பாத்திரம் சொல்லுங்க. நீங்க ஏதாவது புராண இலக்கியங்களில் வருகின்ற பெண்கள். கண்ணகி, தடாதகை யார் அவங்க? யார் எந்த கான்டெக்ட்ல வராங்க அவங்க? தாடகையா தடாகையா? தடாதகை மீனாட்சியா? மீனாட்சி எனக்கு தெரியல. அவங்க நீங்க சொல்ற ரொம்ப ஜெனரலா குட்டி. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த நளாயினி, தமயந்தி, மண்டோதரி, சீத்தை, பாஞ்சாலி தெரிஞ்ச ஆட்களா சொல்லலாம்ல. எவ்வளவு பயத்துவாங்க. மாஸ்டரா வர இருக்கீங்க. அன்னைக்கு நான் தெரியல நமக்கு டீச்சர்ல நான், அதனால பிள்ளைகளை எச்சுறுத்தேன். இப்ப எல்லா கேரக்டர் வச்சு பாருங்களேன், எல்லாம் கஷ்டப்பட்ட பொம்பளைங்க. யாரோ சாவித்ரி பாவங்க எல்லாம். எனக்கு இந்த 2-3 மாசம் முன்னாடி கார் எடுக்கிறாங்க, போட்டா பாருங்க பாட்டு காலையில மார்ச் 8ஆம் தேதிக்கு எப்பம்ல மலரே குறிஞ்சி மலரே. வேற பாட்டே கிடைக்கலையா அவனுக்கு? தலையும் சூட நீ மலர். அந்த ஆள் தலையில சூடுறதுக்கு ஆத்தா மலர்ந்து நான் பிறந்திருக்கு. பிறந்த பயனை நீ அடிச்சு ஒரு ஆஃப் பண்ற. சரி, கொஞ்ச நேரம் போய் ஆன் பண்ற. அந்த பாட்டு பாலும் பழமும் ஒரு பாட்டு. பாலோடு பழம் யாவும். அந்த பாட்டு என்ன பாட்டு அது? நான் பேச நினைப்பதெல்லாம். இந்த பாட்டு சொல்லுங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அப்ப நீ என்ன பேசுவ? நான் காணும் பொருள் யாவும் நீ ஆக வேண்டாம். ஓகே, அப்புறம் பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும். நீ என்ன திம்ப? பாவை உன் முகம் பார்த்து பசியா. எவ்வளவு நாள் ஏமாத்துவீங்க இப்படி? நமக்கு பசிக்காதா? நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க பிள்ளைகளை. இன்னைக்கு கத்துக் கொடுக்குறவங்களுக்கு காலையில சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்றீங்கல்ல, வீட்டுக்காக உழைக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை சேமிப்புக்காக உழைக்கிறீர்கள். ஒரு 2 hours ஆவது உமன் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ்ல ஜாலியா இருக்கு. அதுல யாரையும் சேர்த்துக்காது. அந்த ஸ்பேஸ், அந்த வெளி ஆண்களுக்கு இருக்கு தெரியுமா அந்த ஸ்பேஸ்? வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வராங்க? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்பேஸ் அவங்க அழகா பயன்படுத்துறாங்க. நாம தாங்க பயன்படுத்துறது இல்லை. அவர்கள் கேளிக்கைக்காக பயன்படுத்துவதில்லை, அவர்கள் சாதாரண பாவ செயல்களுக்காக பயன்படுத்துவதில்லை. ஆனால் தன்னுடைய வெளியை பயன்படுத்துகிறார்கள். பெண்கள் தன் வெளியை பயன்படுத்துகிறார்கள். பெண்கள் தன் வெளியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையை நமக்கு முன்னால் இந்த பாஞ்சாலின்னு ஒரு பொண்ணுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தெரியுமா? அது புடிச்சு இழுத்துட்டு போறாங்க தெரியுமா? அவள் தானே தெரியும் உனக்கு. பாஞ்சாலி ஏன் அம்மனா வழிபடப்படுறா தெரியுமா? என்ன பண்ணாங்க அவங்கன்றதுனால அவங்க அம்மன். அந்த அம்மா நின்று கேட்டுச்சுங்க. பாரதியார் எழுதுறாரு, நின்று கேட்டுச்சு. வரமாட்டேன், பயந்து வரமாட்டேன்னு சொல்லல. அது மாதவிடாய் காலத்தில் இருக்கிறேன், வர முடியாது. அப்படி இழுத்துட்டு போகும்போது ஹால் எல்லாம் ரத்தம்னு எழுதுறான். ஒற்றை ஆடையில் இருக்கிறாள், புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அவ வன்முறையால் தான் வந்தாலே தவிர உடன்பட்டு அவ சபைக்கு வரல. ஏன் தெரியுமா? அவ மனசு கன்வின்ஸ் ஆகலைங்க. மனசு கன்வின்ஸ் ஆயிடுச்சுன்னா எங்க வேணாலும் போய் நிப்போம். ஏன் சாவித்திரி போய் அவரை யாரோ ஒரு யமதர்மராஜா கிட்ட கூட்டு வரலாம். அவன் புருஷனை கூட்டு வந்துருவோம். எங்க போனாலும் எங்கேயோ போய் கூட்டிட்டு வந்துருவோம். அது இயல்புதான் நமக்கு. பத்மாவதி போய் கூட்டு வந்ததா இப்ப படத்துல பார்த்தேன். கூட்டிட்டு வந்துருவோம், எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வந்துருவோம். பெண்ணுக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஆனால் பாஞ்சாலி மறுத்தால. ஏன் மறுத்தா தெரியுமா? ஒரு சிறிய நுட்பத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 நிமிஷம் தான். தேரோட்டி சொல்றாங்க, பிள்ளைகளா நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்ல, இதுதான் கிளாஸ். எந்த டைம்ல எப்படி அடிச்சு பேசினா எங்க உயர்ந்து நிற்போன்றதுக்கு பாருங்க. பாஞ்சாலி அம்மனான வரலாறு நிக்கிறா. உன்னை கூப்பிட்டாங்கம்மா, என்னாச்சு? சூதுல தோத்துட்டாங்க. ஓ சரி, வர முடியாதுன்னு போய் சொல்லு. இல்லம்மா கூப்பிட்டாங்க. சரி, ஒரு டவுட்டு. என்ன டவுட்மா? என்ன நடந்தது விளாவரியா சொல்லு. சொல்றான். இல்ல எனக்கு டவுட் இன்னும் கிளியர் ஆகல. அந்த ஆள் இருக்காருல புருஷன், அவர் தன்னை முதல்ல வச்சு தோத்துட்டு என்ன தோத்தாரா? என்ன தோத்துட்டு அப்புறமா தன்னை தோத்தாரா? ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கேள்விங்க. கணவன் தன்னை இழந்த பிறகுதான் என்ன கொடுத்தானா, இல்ல ஃபர்ஸ்ட் என்ன அடகு வச்சுட்டான் அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஐயா சொன்னாரு, எப்படிமா உன்னை முதல்ல வைப்பாரு? அவர் முதல்ல தன்னைதாமா இழந்தாரு.
அப்புறமா தாமா உன்னை இழந்தாருடன் சிரிச்சுட்டே அந்த அம்மா சொல்லுச்சு. உங்களுக்கு அப்படியே புரியும். நாயகர் தான் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை. என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார்? பைலா என்னது ஏதாவது இருக்குதா? என்ன லால என்ன தோத்தாரு? புலை தாயத்திலே விலைப்பட்டவர் அவர். புவி ஆளும் திரௌபதன் கண்ணினான். அவர் புலை தாயத்திலே விலைப்பட்டவர். நான் மிஸ்ஸஸ் பாஞ்சாலி எல்லாம் கிடையாது, மிஸ் திரௌபதி. மியூச்சுவல் டைவர்ஸ் பேர் இருக்கு. மியூச்சுவலா ஒரு டைவர்ஸ் கொடுத்துறா. I am not Mrs. Panjali, go to hell. I am Miss Draupadi. எங்க அப்பா திரௌபதன், நான் திரௌபதி. நான் ராணி. அந்த ஆள் அடிமை. அடிமைக்கெல்லாம் ராணியை வைக்கிறதுக்கான எந்த உரிமையும் கிடையாதுடா, போய் சொல்லுன்னு நின்னு கர்ஜிச்சாங்க அந்த பாஞ்சாலி அம்மன். நான் எங்க வியக்கிறேன்னா, இது இப்படி சொல்லிடுறோம், நம்ம நல்ல தைரியமா சொல்லிடுறோம், பிடிச்சி இழுத்தாங்க, எல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சது, கண்ணன் வந்தாரு, எல்லாமே முடிஞ்சு கடைசியா இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. இதுல திருதராஷ்டிரன் காலில் விழுது அந்த அம்மா. எல்லாம் இப்படி பார்த்துட்டு இருந்தீங்களேன்னு சொல்லி கத்துது. அப்ப அவர் சொல்றாரு, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஏதாவது 2 வரம் கேளு. இதாங்க பெண்மை. விநாயகம் ஐயாவுக்கு தெரியும், பரஞ்சோதி ஐயாவுக்கு தெரியும் இந்த பெண்மையினுடைய ஆழம். ஏனென்றால் வயது, அனுபவம், வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுனால சொல்றேன். அந்த அம்மா சொல்லுச்சு, என்னுடைய கணவன்மார்களை நீங்கள் விடுதலை செய்யுங்கள், என் தாய் நாட்டை விடுதலை செய்யுங்கள். 2 வரம். அவரு கத்துறாரு, என்னம்மா தப்பு பண்ணிட்டியம்மா, கணவன்மார்களோடு சேர்ந்து உன் விடுதலை நீ பெறவில்லையே. அந்த அம்மா சொல்றியோ, நான் தான் அடிமையே இல்லைங்க, நீ யாருப்பா எனக்கு விடுதலையை கொடுப்பதற்கு என்று கேட்டா பாருங்க, அங்கே எழுந்து நிற்கிறாள் அந்த அம்மன். நாம் உள்ளுக்குள் தான் குழந்தைகளை, பெண்களை சிதைந்து போகிறோம். இந்த சிதைவுகள் இல்லாமல் சுயமரியாதையோடு எழுந்து நிற்கின்ற பொழுது நமக்கு தவறாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நம் கண் பாரானா போய் விழும், எங்கேயோ போய் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். இந்த விழிப்புணர்வோடு, இந்த சுயமரியாதையோடு நீங்கள் அடுத்த